அடுத்து எங்க ஃபேமிலியில நீ இப்படி நிறைய வருஷமாட்டு மருந்தெடுத்ததுனாலதான் உனக்கு குழந்தை இல்லாம இருக்குமா இருக்கும், நீ அதாவது நீ ஆண்டவரை எல்லாம் விழிச்சு அதெல்லாம் ஓகே நீ ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு போய் பாரு அப்படின்னு. அவருக்கு வர விருப்பம் இல்லை, என்னால என்னோட கட்டாயத்தின் பிரகாரம் அவரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் கூட்டிட்டு போனப்போ இங்க திருவனந்தபுரத்துல உள்ள தைக்காடு ஹாஸ்பிட்டல், அங்க நிறைய அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பாக்குற இடம். அங்க போனப்போ எங்க 2 பேருக்குமே செக் பண்ணி பார்த்துருந்து, செக் பண்ணா அன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சு எங்க 2 பேருக்குமே குழந்தை கிடைக்கிறதுக்குள்ள சான்ஸே இல்லை. அப்போ அப்படி கேட்டப்போ எனக்கு பயங்கர பிரயாசம். அப்போ உடனே இவர் சொன்னாரு, இந்த டாக்டரா நமக்கு மக்களை தரேன்றது, தெய்வம் இல்லையே தரும், தெய்வம் தீர்ச்சையாடு നമ്മൾ പ്രാർത്ഥിച്ച് എത്രയോ പേർക്ക് ദൈവം കൊടുത്ത്, സാറായ്ക്ക് അബ്രഹാമിന് ദൈവം കൊടുത്ത് நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு உடஞ்சிருந்தப்போ அவரு என்ன தேற்றினாரு. அப்படி இருந்த டைமு அப்போ இவர் சொன்னார், ஹாஸ்பிட்டல்னா வாரத்தில் 3 நாள் போகணும். அப்போ எனக்கு எக்கு குவாலிட்டி இல்லை, அப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எக்கு வளரும். எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நார்மலாக ஒரு பெண்ணுக்கு 20 mm வளர வேண்டிய எக்கு எனக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் 8, 7 இந்த மாதிரி தான் எக்கு வளருது. அப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டும் எனக்கு எக்கு வளரல. அப்போ இவர் சொன்னார், മരുന്നിന്റെ പുറകെ പോയാ ദൈവനാമം മഹത്വപ്പെടത്തില്ല, ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ മക്കളെ കൽപ്പിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവം തരും அப்படின்னு இவர் எனக்கு தண்ணி எல்லாம் ப்ரேயர் பண்ணி தருவார். அப்படி இருந்தப்போ எனக்கு பயங்கர பிரயாசம். எனக்கு இந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் காணம்பயாக்கம், ஐயோ இந்த எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பயங்கர பிரயாசம், எப்பவுமே அழுதுட்டே இருப்பேன். அப்படி இருந்தப்போ சர்ச்சில் இப்படி ஒரு நாளைக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கப்போ ஆராதனை வேளையில சக்தமாக ஆராதனை நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு பயங்கர ஒரு மனசுக்கு ஒரு பாரம் வந்து நானும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யணும் ஏசப்பா அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு காதுகள்ல ஒரு சத்தம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு ஒரு வசனம் ஏசப்பா தந்தாரு. அப்போ எனக்கு என்ன ஒரு பலன்னு தெரியுது, ரெட்டிப்பான ஒரு பலத்தினால நான் அந்த ஆராதனை நேரத்துல இருந்து நான் நல்லா ஆராதிச்சப்ப அப்போ இவர்கிட்ட நான் சொன்னேன், ஏசப்பா இப்படி ஒரு வசனத்தை எனக்கு தந்தாரு. அப்போ இவர் சொன்னாரு, நமக்கு பிரார்த்திக்கிற தெய்வம் தீர்ச்சியாயும் தரும் அப்படின்னு. அப்படி சொல்லியும் ஒரு 2-3 மாசம் 4-5 மாசம் எல்லா மாசமும் பிரதீட்சையோட நானும் இருப்பேன். ஆனா எனக்கு இருக்காது. ஆண்டவர் என்னோட வசனத்தை பேசினாரு, ஆனா இது வரைக்கும் கிடைக்கலையேன்னு சொல்லி பயங்கர பிரயாசம். அப்படி இருந்தப்போதான் ஏசப்பா வாக்குத்தத்தம் செய்த தெய்வம் உண்மையுள்ளது, என் வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்யணும் ஏசப்பா, நிந்த ஏசப்பா மாற்றணும் அப்படின்னு. என்னோட ஆளோட வீட்டுலன்னு சொன்னா 2 சகோதரங்கள் உண்டு, அவங்க 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள், அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகல. இனியும் தலைமுறைன்னு சொல்லி வரணும்னா என்னுடைய ஆளுக்கு தான் அங்க தலைமுறை, என்னாதான் அந்த குடும்பத்துல தலைமுறைகள் அடுத்த ஜெனரேஷன் உண்டாகும். அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மாவுக்கும் உடம்பு முடியாது, அப்பாவுக்கும் உடம்பு முடியாது. அப்போ அங்கே போகும்போது எல்லாம் கேட்பாங்க, பிஜுவே இல்லையாடா, பிஜுவே குஞ்சு ஒன்றும் ஆயில்லையடா இப்படின்னே அவர்கிட்ட கேட்பேன். இப்போ எனக்கு அது பயங்கர பிரயாசமாயிருது. அப்போவும் எனக்கு மனசுக்கு ஒரு பயங்கர பிரயாசம். ஆண்டவர் என வாழ்க்கையில இந்த மருந்து மாத்திரம் இல்லாத ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தந்தாரு, ஆனால் மக்களுக்கு டிலே ஆனப்போ ஒரு பயங்கர பிரயாசமா இருந்து. அடுத்து திரும்பவும் சர்ச்சில் இது மாதிரி ஆராதனை வேளையில 2வது வேளையாட்ட ஆண்டவர் என்கிட்ட பேசினது, மலடி எண்ணப்பட்டவளுக்கோ இது 6ஆம் மாதம் அப்படின்னு ஒரு தேவ சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு வசனத்தை ஒரு ஆள் என்ன மனசுல பேசிச்சா, இது எங்க கிடக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. அப்ப இவர் சொன்னாரு, எலிசபெத் கர்ப்பிணியா இருந்தப்போ மரியோட தெய்வதூதன் പറഞ്ഞ வாக்காണ്, തീർച്ചയായിട്ടും தெய்வம் தரும் அப்படின்னு. அப்போ இவர் எனக்கு வேண்டிட்டு என்னைக்கு ப்ரேயர் பண்ணுவாரு, நாங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நான் பிரதீட்சிச்சவே இல்லை. 2024 ஆண்டவர் சொன்ன அதே 6ஆம் மாசத்துல நான் கன்சீவ் ஆனேன். எங்களுக்கு ஒரு சர்ச்சு எர்ணாகுளத்துல எங்களுக்கு ஒரு சர்ச்சு கிடைச்சி, எர்ணாகுளத்துல நாங்க இப்படி கார் டிராவல் பண்ணி தான் நாங்க போகும்போது இவ கன்சீவ் இருந்திருக்கா தெரியாது. அடுத்து அங்க போய் தான் செக் பண்ணி பார்த்தப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தாரு. பிள்ளை தந்து அந்த கன்சீவா இருந்த டைம் எல்லாம் யாரும் இல்லை, அம்மா அப்பா சகோதரங்களை யாரும் இல்லை. இவர் ஊழிய நிமித்தமா வீட்டுல இருக்க மாட்டாரு. நான் தனிமையா இருந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை அநேக நாள் உணர கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்காரு. அப்படி இருந்த டைம் தான் எனக்கு 9 மாசமும் 2 வாரம் வரைக்கும் வீட்டுல யாருமே இல்லை. அடுத்துதான் இந்த 3வது வாரத்துல இவர் வீட்டுல இருக்கவும் ஹாஸ்பிட்டல் போனப்போ டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி பார்த்தப்போ